வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். பிஜிடிஆர்பி தமிழ் தொல்காப்பியம் கற்பியல் சம்பந்தமான சங்கதிகளை இந்த காணொளியில பார்க்கலாம். இதற்கு முன்னாடி தொல்காப்பியம் அகத்திணையியல், தொல்காப்பியம் புறத்திணையியல் இந்த காணொளிகள் நான் பதிவிட்டிருக்கேன். தயவு செய்து அந்த 2 காணொளியும் முழுசா பாருங்க. அப்பதான் தொல்காப்பியம் கற்பியல் புரியும். இந்த வகுப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. பிஜிடிஆர்பி தமிழ் இணைய வழி வகுப்பு மற்றும் நேரடி வகுப்பு தற்போது நடைபெற்று வருகின்றது. அதாவது பிஜிடிஆர்பி தமிழ் ஆன்லைன் கிளாஸஸ். இது லைவ் ஆன்லைன் கிளாஸ்ங்க. நேரலை வகுப்பு டெய்லியுமே 7:30 to 9 மணி வரைக்கும் நைட் டைம். நான் அழுத்தி சொல்றேன், நைட் டைம் தான், பகல்ல கிடையாது. தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. கம்ப்ளீட்டா ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோம். இந்த 10 யூனிட்டுக்குமே ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு, கொஸ்டின் பேங்க் இருக்கு, கூகுள் ஃபார்ம் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் இருக்கு. நான் அதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கல. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பாருங்க, 9025420905 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. இப்ப நாம பாடத்துக்கு போலாம். இதுல நான் ஒரு 14 தலைப்பு போட்டிருக்கேன். கற்பு எனப்படுவது, உடன்போக்கில் திருமணம், திருமணச் சடங்கு, கற்பினுடைய தலைவனுடைய கூற்று 33 வகைகள், கற்புல தலைவினுடைய கூற்று 20 வகைகள், இறைச்சி பொருள், கற்புல தோழி கூற்று 19 வகைகள், காமக்கிழத்தியனுடைய கூற்று 8 வகைகள், 12 வாயில்கள், செவிலி அறிவர் இவங்களுடைய கூற்று, தலைவன் தலைவினுடைய ஊடல், அழல் மொழி அம்பல், கூத்தர் ஏவல் இளையோர், தலைமகன் கலங்கக்கூடிய இடங்கள், பரத்தையினுடைய பிரிவு, ஓதலினுடைய பிரிவு, காவல் பிரிவு. இந்த 14 டாபிக்கை ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் இதுல இருக்கக்கூடிய நூற்பாவை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப எளிமையா சொல்றேன். ஃபுல்லா கவனிங்க, ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது. உங்களுக்கு வாழ்க்கைக்குன்னு சொல்றதை விட உங்களுடைய வேலைக்கு தேவையான விஷயத்தை தான் பேசுறேனே ஒளியில தேவையற்ற விஷயங்கள் கிடையாது. இந்த கற்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தலைவனும் தலைவியும் களவொழுக்கத்திற்கு பிறகு மனமுடித்து வாழ்ப்பது கற்பு வாழ்க்கை. களவு என்பது காதல், கற்பு என்பது திருமண வாழ்க்கை. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்பு பத்தி டாக்டர் தமிழண்ணல் ஒரு அழகான ஒரு டெஃபனிஷன் கொடுத்திருக்காரு. கற்பனப்படுவது, கற்பு எனப்படுவது சொல் திரும்பாமைன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் அந்த சொல்ல காப்பாற்றணும். அதே மாதிரிதான் பையன் பொண்ணு, தலைவன் தலைவி, தலைவன் தலைவை, எந்த இருந்தாலும் சொல்ல காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் கற்பு. அப்படிங்கிறது தமிழனுடைய பார்வையில சொல்லப்படுது. இந்த தலைவன் தலைவனுடைய இல்லற வாழ்க்கையில யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, தலைவன் தலைவி, தோழி, காமக்கிழத்தியர், செவிலி அறிவர், இவங்க எல்லாமே இந்த கற்பு வாழ்க்கையில அவங்க கூட வர்றாங்க. ஊழல்கள் நடக்குது, பரத்தையினுடைய பிரிவு நடக்குது. இதெல்லாம் இந்த கற்பு வாழ்க்கையில இருக்கு. நீங்க களவியல்ல பரத்தமை ஒழுக்கம் கிடையாது, கற்பியல்ல மட்டும்தான் பரத்தமை ஒழுக்கம் உண்டு. அதுக்கு காரணம் என்ன? நேத்து எங்களுடைய வகுப்புல கூட இந்த மாதிரியான கேள்வி கேட்டேன். களவு வாழ்க்கையில தலைவன் தலைவியை தவிர வேற எந்த பெண்ணையும் நாடி செல்லவில்லை. ஆனால் கற்பு வாழ்க்கை வந்த பின்னர் தலைவன் தலைவியை விட்டு பின் பெருங்குலவதுவை, காமக்கிழத்தியர், காதல் பரத்தையர், சேரி பரத்தையர் என பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்ற பாடலுக்கு இணங்க
தலைவனுடைய நடவடிக்கை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அது ஏன் அப்படின்ட்டு ஏனாச்சும் நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுங்க, பார்க்கலாம். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப முதல் நூற்பாவை பார்க்கலாம். கற்பனப்படுவது கவனமடு புணர கொலக்கு உரி மரபின் கிழவன் கிளத்தியை கொடைக்கு உரி மரபினர் கொடுப்ப கொள்வதுவே. இந்த நூற்பாவை 3-4 தடவை கேளுங்க சார். கற்பனா என்ன, கவனம்னா என்ன, கிழவன்னா என்ன, கிளத்தினா என்ன. கவனம்னா திருமண சடங்கு, கிழவன்னா தலைவன், கிளத்தினா தலைவி. கொடைக்கு உரி மரபினர் கொடுப்ப கொள்வதுமே. இந்த நூற்பா வந்து அரேஞ்சு மேரேஜை பத்தி சொல்லுது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. கற்பனப்படுவது கவனமோடு புணர கொலக்கு உரி மரபின் கிழவன் கிளத்தியை கொடைக்கு உரி மரபினர் கொடுப்ப கொள்வதுவே. அப்படின்னா தாய் தந்தையர் தன்னுடைய மகனுக்கு பார்த்து நிச்சயம் பண்ணி செய்ய வைக்கக்கூடிய கல்யாணம். சரி, இப்படி ஒரு கல்யாணம். ஃபர்ஸ்ட் கிழவன் கிளத்தினா தலைவன் தலைவிக்கு அப்பா அம்மா பார்த்து பண்ணி வைக்கிறது. கொடுப்போரின்றியும் கவனம் உண்டே, புணர்ந்து உடன் போகிய காலையான. எப்படி கேள்வி கேட்கலாம்? கொடுப்போரின்றிய கவனம் உண்டு. இந்த நூற்பா உணர்த்துவது என்ன அப்படின்னா உடன்போக்கு. உடன்போக்குனா ஒண்ணும் கிடையாது, தலைவன் தலைவியை கூட்டிக்கிட்டு ஓடி போகிறது தான், வேற ஒண்ணும் கிடையாது. மேலோர் மூவர்க்கும் புணர்ந்த கவனம் கீழோர்க்கு ஆகிய காலமும் உண்டு. அந்தனர் அரசர் வணிகர் என்னும் 3 மேல்நிலையுள்ள மக்களுக்கு திருமண சடங்குகள் நடைபெற்றதை போன்று உழைக்கும் வேளாண் மக்களுக்கும் திருமண சடங்கு உண்டு. மேலோருக்கு மட்டும் கிடையாது, கீழோருக்கும் உண்டு. எல்லாத்துக்குமே கல்யாணங்கிறது உண்டு, அதுக்கு சடங்கு என்பது உண்டு. அந்த திருமண சடங்கு எப்படி நடக்குது? பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் காத்தனர் கரணம் என்ப. காதல் வாழ்க்கையில களவொழுக்கத்துல ஈடுபட்டு இருக்கும் போது தலைவன் தலைவிட ஆசை வார்த்தை சொல்றது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, இதெல்லாம் நடந்ததுனால பெரியவங்க பார்த்து இப்படியே போனா சமூகம் கெட்டு போயிடும்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த திருமணம் தான் காரணம். இவனுக்கு இவன். இன்னைக்கு நாம கல்யாணம் பண்றோம்ல, அதே மாதிரிதான் அந்த காலத்துல கான்செப்ட் ஒண்ணுதான். அடுத்தது கற்பு வாழ்க்கையில தலைவனுடைய கூற்று. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். கவனத்தின் முடிந்த காலை, புணர்ச்சி கண், எஞ்சா மகிழ்ச்சி, அஞ்ச வந்த உரிமை, நன்னெறி படர்தல், குற்றம் சான்ற பொருள், கடவுள் ஏத்திய மருங்கு, அல்லல் தீர்தல், கை தொட்டது அமிழ்தம், பூக்கட்டுதல், ஒழுக்கம் காட்டிய குறிப்பு, அந்தரத்து எழுதிய எழுத்து, அழியல் அஞ்சல், நோன்மையும் பெருமையும், புதல்வர் பயந்த பொழுது, சீரடி புள்ளிய இரவு, ஊடல் பெயர்தல், புலம்பிய இருவர், பிரிவின் அஞ்சிய பையுள், பெயர்த்து உள்ளிய வழி, காமத்தின் வழி, கைவிடின் அச்சம், தானவள் பிழைத்த நிலை, உடன் சேரல், மடம்பட வந்த தோழி, வேற்றிநாடு அகரல், மீண்டு வரல், பெருகிய சிறப்பு, பேரிசை ஊர்தி பாகர், ஏமது கிளவி, தன்னிலை கிளைத்தல், நல்லவை வேண்டல், மாலை ஏந்தியோ. இந்த 33 வகையில தலைவனுடைய கூற்று நிகழது. தலைவியினுடைய கூற்று 20 வகை. அவனறிவு, புலம்பு பெரிதாதல், உரிமை குடித்த கிழவன், இன்பமும் இடும்பையும், நெய்யணி நயந்த கிழவன், இளவது நிலை, புதுவோர் சாயல், எங்கையர்க்கு உரை, செல்லா காலம், காமக்கிளத்தி, புறம் செய்து பெயர்த்தல், தந்தையர் ஒப்பர் மக்கள், கொடியோர் கொடுமை, அடிமேல் விழுந்த கிழவன், காதல் எங்கையர், சிறைப்பும் பிரிப்பும், தொல்சூல் எடுத்தல், கிளத்தியர் நலம் பாராட்டுதல், கொடுமை ஒழுக்கம், கற்பின் திரியாமை.
அடுத்தது இறைச்சி பொருள். இது ரொம்ப டிபிக்கலான டாபிக். இறைச்சி பொருள்னா அந்தந்த நிலத்தில் உள்ள உயிருள்ள கருப்பொருளை கொண்டு தலைவன் தலைவியின் வாழ்க்கையை குறிப்பதாக விளக்குவது. நம்ம தமிழர்கள் ஐயா சொல்றது, இறைச்சி என்பது உயிரினங்களினுடைய அன்புடை காதல் அப்படின்னு சொல்லுவார். புணர்ந்து போங்கிய கிழவோன் மனை இருந்து இடைச்சுரத்து இறைச்சியும் வினையும் சுட்டி அன்புது தக்க கிளத்தல் தானே கிழவோன் செய்வினைக்கு அச்சம் ஆகும். களவொழுக்கத்தில் தலைவனோடு உடன்போக்கு போன தலைவி பின்னர் இல்லத்தில் இருந்து மனை வாழ்க்கை நடத்தும் போது முன்பு சுரத்திரை தான் கண்ட கருப்புதலையும் அவற்றின் செயல்பாடுகளையும் கண்டு தலைவனுக்கு கூறியதை நினைந்து பொருள் தேட சென்றவன் தன் கடமை மறந்து திரும்பி வந்து விடுவானோ என அச்சப்படுவாள். இதுதான் அதனுடைய பொருள். அதே மாதிரி குறிப்பாக வேறு பொருளை உணர்த்தும் எல்லாவற்றையும் இறைச்சி என்று சொல்லக்கூடாது. அந்தந்த நிலத்துக்குரிய கருப்பொருள் வழி வந்த இறைச்சி பொருள் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். கற்பியலில் மட்டும் காணப்படும் இறைச்சியை துரை சீனிச்சாமி ஐயா என்ன சொல்றாருன்னா, இறைச்சி மூலமாக பிரிதொன்றை சுற்றியதால் நாளடைவில் இதுவே ஒரு உத்தியின் பெயராயிற்று அப்படின்னு சொல்றாரு. இறைச்சி என்ற சொல் விலங்கினத்தை குறிப்பது, அதனால் கருப்பொருள் என்று பொதுவாகவும் சில சமயம் பொருள் பெற்று விடலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது கற்பு வாழ்க்கையில தோழியினுடைய கூற்று கிட்டத்தட்ட 19 வகைகள். பெரும்பொருள் முடித்தல், கிழவோன் சுட்டிய தெய்வம், சீருடை பெரும்பொருள், அடங்கா ஒழுக்கம், பிழைத்து வந்த கிழவன், வணங்கியல் மொழி, புலம்படு விளையாட்டு, புதல்வனை தேராது புலம்புதல், மாநலம்தா, பேனா ஒழுக்கம், சூழ்நயத்திரம், பெரியோர் ஒழுக்கம், புலவியின் மூழ்கிய கிழவோன், வெகுண்டு பேசுதல், அருமை, எளிமை காலம், பாணர், கூத்தர், விரலியர், நீத்த கிழவன், எதிரின்று சாற்றுதல், எதிரும் உளப்பட பிறவும். இதெல்லாம் இந்த 19 கற்பில தோழியினுடைய கூற்று. அடுத்தது காமக்கிழத்தியதனுடைய கூற்று. இந்த காமக்கிழத்தியது பாத்தீங்கன்னா மொத்தம் 3 வகை சொல்றாங்க. ஒத்த கிழத்தி என்பவள் தலைவிக்கு பின் தலைவன் குலத்தில் இருந்து வரைந்து கொள்ளப்பட்டவள், அதுக்கு ஒத்த கிழத்தி. மனைவிக்கு பின்னாடி இன்னொரு மனைவி அப்படின்னு சொல்லலாம். அதாவது தாலி கட்டாத, இன்னைக்கெல்லாம் சொல்றேன் பாத்தீங்களா, துணைவின்னு, தாலி கட்டாத கூட வாழ்றவ, அத காம கிளத்தியதுல ஃபர்ஸ்ட் ஒத்த கிளத்தி. இழிந்த கிளத்தி தலைவனுடைய குலத்துக்கு கீழ்களிலுள்ள குலம், அதிலிருந்து வரைந்து கொள்ளப்பட்டவள் அப்படின்னு ஒத்த கிளத்தி, இழிந்த கிளத்தின்னு 2 வகை. எட்டு வகைகள் என்னன்னா, புல்லுதல் மயக்கும் புலவிக்கண், இல்லோ செய்விகிறை இகழ்ச்சி கண், பல்வேறு புதல்வர் கண்டு நனி ஓப்பினும் மறையின் வந்த மனையோல் செய்வினை புறையின்றி பெருகிய பருவிதழ் கண்ணும், அவன்மையின் பொருத்தல், புதல்வனை தழுவுதல், மனையோல் ஒத்தல், எண்ணிய பண்ணை. மொத்தம் இந்த 8 கூற்றுகள். அடுத்தது வாயில்கள் மொத்தம் 12 பேர். தோழி, செவிலி, பார்ப்பன், பாங்கன், பாணன், பாடினி, இளையர், விருந்தினர், கூத்தர், விரலியர், அறிவர், கண்டோர்னு நச்சினார்க்கினியனுடைய விளக்கம். அடுத்தது இந்த செவிலி கூற்று
அறிவர் கூற்றுனா கழிவினும் நிகழ்வினும் எதிர்வினும் வழிகொல நல்லவை உதைத்தலும் அல்லவை கடிதலும் செவிலிக்கு உரிய. 3 காலத்திலும் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ந்து சொல்வது செவிலினுடைய கடமைன்னு சொல்றாங்க. அறிவர் கூற்று இடுத்துதை நிறுத்தலும் அவரது ஆகும் கிழவனும் கிளத்தியும் அவர் வரை நெட்டலும். புத்தி சொல்றது அறிவனுடைய கூற்று. தலைவனுக்கு ஊழல் உண்டு, தலைவன் ஊழல் அல்ல தோழி இருக்கா, தலைவனை இடித்திருக்கும் தோழி, தலைவியினுடைய ஊழல், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. உணர்ப்பு வரை இறப்பினும் செய்குதி பிழைப்பினும் புலத்தலும் ஊடலும் கிளவிற்கு உரியன்ட்டான். புலத்தலும் ஊடலும் ஆகிய இடத்து சொலத்தகு கிளவி தோழிக்கு உரியன்னா. கடவுளுக்கு காலத்துல தலைவி குதியிடம் தவறிய போதும் கற்பு காலத்தில் அவருடைய ஊடல் எல்லை மிகும் போதும் தலைவனுக்கு வெறுப்பு ஊடல் உண்டா. தலைவன் ஊடல்ல தோழி அப்படின்னா புலத்தலும் ஊடலும் ஆகிய இடத்தில் சொல்லத்தக்க கிளவி தோழிக்கு உரிய. தலைவியிடத்து வெறுப்பும் ஊடலும் தலைவன் கொண்ட போது அவனிடம் பணிவான மொழிகளை முறைப்படுத்துவது தோழிக்கு உரிமை. பழத்தை மறுத்தல் வேண்டியும் கிளத்தி மடத்தகு கிழமை உடையானும் அன்பிலை கொடியல் என்றலும் உரியல். தலைவனை நீ கெட்ட பையன் அப்படின்னு சொல்ற தகுதி தோழிக்கு உண்டு. அன்பிலை கொடியை, நீ அன்பிலை கொடியை என்றலும் உரியல். தலைவனை திட்டுறா, நீ கெட்டவன். அலர்மொழி களவும் கற்பும் அவர் களவும் கற்பும் அலர் வரைவு என்று. களவொழுக்கம் அதாவது அளவென்ற பழிச்சொல் களவொழுக்கத்துல இருவனுடைய உறவு பற்றி, கற்பு காலத்துல பிரிவு பற்றி இருக்கும். அதே மாதிரி அலர் கற்பு காலத்துல பரத்தமைக்காக கூட வர்ற வாய்ப்பு உண்டு. அதுவும் இல்லாம அலர் காமத்தினுடைய மிகுதி. அளவெனப்படும் பிறனுடைய புறம் பேசுதல் தலைவன் தலைவனுடைய களவு கற்பு வாழ்க்கைக்கு உரம் சேர்ப்பது. கூத்தல் ஊடல் தனித்தல், தொல்லவை உரைத்தல், நுகர்ச்சி ஏற்றல், ஊடலில் தகைத்தல், உறுதி காட்டல், அறிவு மெய்திருத்தல், ஏதுவின் உரைத்தல், துணிவக் காட்டல், அணிநிலை உரைத்தல்னு கூத்தல் 8 வகையான வழிமுறைகளை தலைவிக்கு கூறி உதவி செய்யறாங்க. கூத்தரும் பாணரும் உதவுதல், ஏவல் இளையோர். ஏவல் இளையோருடைய இது மொத்தம் 8. ஆற்றது பண்பு, கருமத்து வினை, ஏவல் முடிவு, வினா, செப்பு, ஆற்றிடை கண்ட பொருள், இறைச்சி, தோற்றம் சான்ற அன்னவை. தலைமகன் கலக்கக்கூடிய இடம், தலைவி தலைவனை தழுவுதல், தவறு பொறுக்கும் தலைவி, பாசறைக்கு மகளிர், மகளிர் பாசறைக்கு போகக்கூடாது, பிரிவு நிலையினுடைய பார்ப்போர் கூற்று, வாயிலோர் மகிழ்தல், தன்னை புகழும் தலைவி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மைனூட்டா சொல்லப்பட்டிருக்கு. மொழி எதிர்மொழிதல் பாங்கற்கு உரித்தே, இந்த நூற்பா அடிக்கடி கேட்டது. பிரிவை பத்தி சொல்றது, செலவழுங்குதலை பத்தி சொல்றாங்க. செலவிடை அழுங்கல் செல்லாமை அன்றே வன்புரை குதித்தல் தவிர்ச்சி ஆகும். இந்த நூற்பா முக்கியமானது. செலவிடை அழுங்கல் என்பது ஒரு பொழுதுபோக கருதையாமை என்று. அதே மாதிரி பிரிவு, பரத்தனுடைய பிரிவு, ஓதல் பிரிவு, காவல் பிரிவு எல்லாமே இதுல சொல்லப்பட்டிருக்கு. பரத்தமை பிரிவு, பூப்பின் புறப்பாடு ஈராது நாளும் நீ தகன்று உரையார் என்பனார் புலவர் அப்படின்னு சொல்றாங்க. தலைவி பூப்படைந்து நின்ற நாளிலிருந்து கருவுறும் காலமாகிய 12 நாட்களும் பரத்தையிடம் செல்லும் காலமாக இருந்தாலும் தலைவியை பிரியக்கூடாது. கல்வி பிரிவு 3 ஆண்டு. வேந்திரு தொழிலே ஆண்டியனது அகமே. காவல் பிரிவு 1 ஆண்டு. இதெல்லாம் ஒரு டெஃபனிஷன் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. வாயில்களை பத்தி கடைசியா சொல்லுவாங்க. இது வரைக்கும் நாம கற்பியல்ல அப்படின்னா என்ன, முக்கியமான நூற்பா, எப்படி எல்லாம் கேள்வி கேட்போம் அப்படின்லாம் நான் போட்டிருக்கேன். தயவு செய்து அகத்திணை புறத்திணை
அடுத்தது கற்பியல், களவியல்ல இருந்து 9 இயலும் பாருங்க. 9 இயலும் பார்த்து முடிங்க. உங்களுக்கு இலவசமா கொஸ்டின் வந்து யூடியூப்லேயே போடுவேன். இதை வச்சே நீங்க வந்து எழுத கத்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் வேணும், நேரடி வகுப்பு வேணும்னா 9025420905 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு கண்டிப்பாக வழிகாட்டும்.